எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 26 ஜனவரி 2025 மற்றும் 27 ஜனவரி 2025 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இப்போ இன்றைய நீங்கள் பதிலளிக்கக்கூடிய 3 கேள்வி கேட்க போகிறேன். முதல் கேள்வி, இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார்? அடுத்து இரண்டாவது கேள்வி, இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் யார்? முதல் பெண் ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார்? அடுத்தது மூன்றாவது கேள்வி, எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண் யார்? எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண் யார்? இந்த 3 கேள்விக்கும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. போன காணொளிக்கான கேள்வி கேட்டிருந்தால் அதுக்கு நிறைய பேர் பதிலளிச்சிருந்தீங்க. அது இன்றைய கரண்ட் அஃபேர்ஸை பார்த்துட்டு அதை கடைசியாக அதை பார்ப்போம். இப்போ நேரடியாக காணொளிக்குள்ளே போயிடலாம். முதல் கேள்வி, இந்தியாவின் 76வது குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றவர் யார்? இந்தியாவின் 76வது குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, இந்தோனேஷியாவின் பிரதமர் பிரபோவோ சுபியாண்டோ. பிரபோவோ சுபியாண்டோ இவர்தான் இந்த வருடத்திற்கான குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அடுத்து இரண்டாவது கேள்வி, ஒரு கேள்வி ரொம்ப முக்கியம். டெல்லியில் 76வது குடியரசு தின விழாவில் தேசிய கொடியை ஏற்றியவர் யார்? குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள். அடுத்து மூன்றாவது கேள்வி, டெல்லியில் 76வது குடியரசு தின விழாவில் எத்தனை மாநிலங்களின் அலங்கார வாகனங்கள் அணிவகுப்பில் பங்கேற்றன? டெல்லியில் 76வது குடியரசு தின விழாவில் எத்தனை மாநிலங்களின் அலங்கார வாகனங்கள் அணிவகுப்பில் பங்கேற்றன? 15 மாநிலங்களின் அலங்கார வாகனங்கள் பங்கேற்றன. இந்த வருடம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அலங்கார வாகனம் இடம்பெறவில்லை. அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வருடத்துக்கும் பத்மபூஷன், அதாவது பத்ம விருதுகளில் பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ ஆகிய விருதுகள் அடங்கும். இப்போ இது ஒன்றொன்னா தனித்தனியாக பார்க்க போகிறோம். 2025ஆம் ஆண்டுக்கான பத்ம விபூஷன் விருதுகள் எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது? 7 பேர். 7 பேர். இந்த பத்ம விபூஷன் தமிழகத்தைச் சேர்ந்தவர் யாரும் இடம்பெறவில்லை. அடுத்து 2025ஆம் ஆண்டுக்கான பத்மபூஷன் விருதுகள் எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை 19 பேருக்கு. 19 பேருக்கு. இதில் அதாவது தமிழ்நாட்டைச் சேர்ந்த நடிகர் அஜித்குமார் உள்பட 3 பேருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா 19 பேருக்கு பத்மபூஷன் விருதுகள் வழங்கப்பட்டது. அடுத்து 2025ஆம் ஆண்டுக்கான பத்மஸ்ரீ விருதுகள் எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது? 113 பேர். 113 பேர். இதில் 10 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள். அடுத்த கேள்வி, 2025ஆம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது? மொத்தம் 139 பேர். 139 பேர். இந்த நம்பர்லாம் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி கேட்பாங்க. அதே மாதிரி இனி வரக்கூடிய ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸ் நான் கொடுக்கும்போது இந்த மாதிரியான கேள்விகளும் கேட்குறேன், உங்களுக்கு ரிவிஷனும் ஆகும். அடுத்து 2025ஆம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் எத்தனை வெளிநாட்டினருக்கு வழங்கப்பட்டது? 2025ஆம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் எத்தனை வெளிநாட்டினருக்கு வழங்கப்பட்டது? 10 பேர். 10 பேர். அடுத்து 2025ஆம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் எத்தனை பெண்களுக்கு வழங்கப்பட்டது? 2025ஆம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் எத்தனை பெண்களுக்கு வழங்கப்பட்டது?
23 பேர். அந்த 139 பேரில் எத்தனை பெண்கள்? 23 பேர். அடுத்து, பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்திய இந்தியாவின் முதல் மாநிலம் எது? பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்திய இந்தியாவின் முதல் மாநிலம் உத்தராகண்ட். அடுத்து, ஆசியாவிலேயே முதன்முறையாக சர்வதேச ஹைப்பர்லூப் போட்டியை எந்த ஐஐடி நடத்துகிறது? ஆசியாவிலேயே முதன்முறையாக சர்வதேச ஹைப்பர்லூப் போட்டியை எந்த ஐஐடி நடத்துகிறது? ஐஐடி சென்னை. வருகின்ற பிப்ரவரி மாதம் நடைபெற உள்ளது. பிப்ரவரி 2025 சென்னை ஐஐடி நடத்த உள்ளது, குறிப்பிடத்தக்கது. அடுத்து, பிரபல இதய அறுவை சிகிச்சை நிபுணர் KM செரியன் சமீபத்தில் காலமானார். இவர் எந்த மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டவர்? இவர்தான் இந்தியாவின் முதல் இதய அறுவை சிகிச்சை நிபுணர் என்பது குறிப்பிடத்தக்கது. கேரளாவை சேர்ந்தவர் KM செரியன். அடுத்து, உலகின் மிக உயரமான காஷ்மீரின் செனாப் ரயில்வே பாலத்தை வந்தே பாரத் ரயில் சோதனை எப்போது வெற்றிகரமாக நடைபெற்றது? 25 ஜனவரி 2025. அடுத்த கேள்வி, 2025ஆம் ஆண்டுக்கான செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? 2025ஆம் ஆண்டுக்கான செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? பிரான்ஸ். இந்த உச்சி மாநாட்டில் நம்ம இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ள உள்ளார். அடுத்து, உலக பொருளாதார அமைப்பின் 54வது ஆண்டு கூட்டத்தில் எத்தனை கோடி மதிப்பிலான முதலீட்டை இந்தியா ஈர்த்தது? உலக பொருளாதார அமைப்பின் 54வது ஆண்டு கூட்டத்தில் எத்தனை கோடி மதிப்பிலான முதலீட்டை இந்தியா ஈர்த்தது? ரூபாய் 20 லட்சம் கோடி. அடுத்த கேள்வி, உலக பொருளாதார அமைப்பின் 54வது ஆண்டு கூட்டம் எங்கு நடைபெற்றது? உலக பொருளாதார அமைப்பின் 54வது ஆண்டு கூட்டம் எங்கு நடைபெற்றது? சுவிட்சர்லாந்தில் உள்ள டாவோஸ் நகரில் இந்த உலக பொருளாதார அமைப்பின் 54வது கூட்டம் நடைபெற்றது. அடுத்தது, இனி வரக்கூடியது கேள்விகளாக இடம்பெறாமல் முக்கிய வரிகளாக ஒவ்வொரு முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் கொடுத்து உங்களுக்கு வழங்க போகிறேன். அதையும் பார்த்துக்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம சேனலில் வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸில் வரக்கூடிய காணொளி ஒவ்வொன்றுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். பத்ம விருதுகள் பார்த்திங்கன்னா, தமிழகத்திலிருந்து நல்லி குப்புசாமி, நடிகர் அஜித்குமார், நடிகை சோபனா ஆகிய மூவருக்கு பத்மபூஷன் விருது 2025 வழங்கப்பட்டது. அதே மாதிரி தமிழகத்திலிருந்து பறை இசைக்கலைஞர் வேலு ஆசான் உள்ளிட்ட 10 பேருக்கு பத்மஸ்ரீ விருது 2025 வழங்கப்பட்டது. அடுத்து, வக்ஃபு திருத்த மசோதாவில் 572 திருத்தங்களை மேற்கொள்வதற்கான பரிந்துரைகளை நாடாளுமன்ற குழுவின் உறுப்பினர்கள் அளித்துள்ளனர். அடுத்து, இனி வருவது இந்தியாவின் 76வது குடியரசு தின விழாவில் நடைபெற்ற முக்கிய அம்சங்கள். இந்திய அளவிலையும் சரி, அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் சரி, அதாவது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு நம்ம நாளிதழில் இடம்பெற்றது மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம், வேறு எதுவும் கிடையாது. நாட்டின் இராணுவ வலிமையை பறைசாற்றும் வகையில் இராணுவம், கடற்படை, விமானப்படை வீரர்களின் அணிவகுப்பு நடைபெற்றது. துணை கமாண்டர் ஐஸ்வர்யா ஜாய் தலைமையில் சிஆர்பிஎஃப் படை வீராங்கனைகள் மிடுக்காக அணிவகுத்தனர். அடுத்து, NCC பெண்கள் அணியின் அணிவகுப்பை ஏக்தா குமாரி தலைமையேற்று நடத்தினார். NCC பெண்கள் இசைக்குழுவை அனிதா குமாரி வழிநடத்தினார். கமாண்டர் தீபக் சிங் தலைமையில் NSS பெண்கள் அணி கம்பீரமாக குடியரசு தின விழா அணிவகுப்பில் அணிவகுத்தது. அடுத்து, ரஃபேல் உள்பட 22 போர் விமானங்கள், 11 சரக்கு விமானங்கள், 7 ஹெலிகாப்டர்கள் வானில் சாகசங்களை நிகழ்த்தின. அமெரிக்கா, ரஷ்யா, சீனாவை மிஞ்சும் வகையில் அதிநவீன போர் விமானங்கள், பீரங்கிகள், ஏவுகணைகள் அணிவகுப்பில் இடம்பெற்றன.
அடுத்து உள்நாட்டில் தயாரான பிரசன்ட் ஹெலிகாப்டர் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. இது 16,000 அடி உயரத்தில் பறக்கும் திறன் கொண்டது தான் இந்த பிரசன்ட் ஹெலிகாப்டர். அடுத்து உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பிரளயம் ஏவுகணையும் அணிவகுப்பில் கம்பீரமாக பங்கேற்றது. இந்த பிரளயம் ஏவுகணை மணிக்கு 2000 கிலோமீட்டர் வேகத்தில் 500 கிலோமீட்டர் வரை சீரிப்பாயும் திறன் கொண்டது. சீன எல்லை பகுதியில் இது நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஆந்திரா, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட 15 மாநிலங்களின் அலங்கார ஊர்திகள் அணிவகுப்பில் பங்கேற்றன. உத்தரப்பிரதேச மாநில அரசு சார்பில் மகா கும்பமேளாவை பிரதிபலிக்கும் வகையில் அலங்கார வாகனம் வடிவமைக்கப்பட்டு இருந்தது. அதாவது மகா கும்பமேளா உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. அடுத்து மிதக்கும் பீரங்கி, சீரும் ஏவுகணை. டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழா அணிவகுப்பில் இராணுவ ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் அதாவது DRDO தயாரித்த சோராவர் பீரங்கியும் இடம்பெற்றது. இது மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும், மலைப்பகுதிகளில் எளிதாக ஏறும், நதிகளில் மிதந்து எளிதாக கரையை கடக்கும் திறன் கொண்டது. அடுத்து DRDO உருவாக்கிய துர்கா 2 ரக லேசர் கருவியும் இந்த குடியரசு தின அணிவகுப்பில் கவனத்தை ஈர்த்தது. நிலம், நீர், வான்பரப்பில் இதை பயன்படுத்த முடியும், இந்த துர்கா 2 ரக லேசர் கருவியை. இதன் மூலம் அணு ஆயுத ஏவுகணைகளை தாக்கி அளிக்கலாம். 25 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை இது துல்லியமாக தாக்கும். அடுத்து அமெரிக்காவின் ஹிமார்ஸ் ஏவுகணைக்கு இணையான பினாக்கா ஏவுகணைகள் கம்பீரமாக குடியரசு தின விழா அணிவகுப்பில் இடம்பெற்றன. இது மணிக்கு 5800 கிலோமீட்டர் வேகத்தில் சீறி பாயக்கூடியவை. அதிநவீன ராக்கெட் லாஞ்சர் மூலம் 44 வினாடிகளில் 12 பினாக்கா ஏவுகணைகளை அடுத்தடுத்து ஏவ முடியும். இது 800 கிலோமீட்டர் வரையிலான இலக்குகளை துல்லியமாக தாக்கி அளிக்கும். அது மட்டும் இல்லாமல் நாக் ஏவுகணை, T4S கவச வாகனம், T90 பீஸ்மா பீரங்கி, ஆருத்ரா, சஞ்சய் ரேடார்கள் உள்ளிட்ட அதிநவீன ஆயுதங்களும் கவனத்தை ஈர்த்தன. அடுத்து மத்திய அரசின் 16 துறைகளைச் சேர்ந்த அலங்கார வாகனங்கள் அணிவகுப்பில் இடம்பெற்றன. சுமார் 5000 கலைஞர்கள் கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர். அடுத்து அது மட்டும் இல்லாமல் டெல்லியில் 76வது குடியரசு தின விழா அணிவகுப்பில் முதல் முறையாக 3 அரசு பள்ளி பேண்ட் இசைக்குழு பங்கேற்றது. ஜார்க்கண்ட் மாநிலத்தின் படாம்டா நகரில் உள்ள ஸ்ரீ கஸ்தூரிபாய் காந்தி பாலிகா வித்யாலயா மாணவிகளின் பைப் பேண்ட் குழு, சிக்கிம் மாநிலத்தைச் சேர்ந்த அரசு மேல்நிலைப்பள்ளி பேண்ட் குழு, கர்நாடக மாநிலம் பெலகாவியில் உள்ள கேந்திரியா வித்யாலயா மாணவர்களின் பைப் இசைக்குழு தேர்வு செய்யப்பட்டு டெல்லி அணிவகுப்பில் பங்கேற்றன. அடுத்து அதே மாதிரி கொல்கத்தாவில் நடைபெற்ற 76வது குடியரசு தின விழா அணிவகுப்பில் இந்திய இராணுவத்தில் சஞ்சய் என்று பெயரிடப்பட்ட ரோபோட்டிக் நாய் மியூல் கலந்து கொண்டது. மியூல்னா மல்டி யூட்டிலிட்டி லெக்டு எக்யூப்மெண்ட். அடுத்து அதே மாதிரி 76வது குடியரசு தின அணிவகுப்பில் மொத்தம் 942 விருதுகளை அதாவது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வீரதீர செயலுக்காக அறிவித்தார். அதாவது காவல்துறை, தீயணைப்புத்துறை, பாதுகாப்பு படை வீரர்களின் வீரதீர செயல்கள், மெச்சத்தக்க சேவை, மிக சிறப்பான பணி ஆகியவற்றை கௌரவிக்கும் வகையில் நாடளவில் 942 விருதுகள் வழங்கப்பட்டது. அதாவது விருது ப்ளஸ் பதக்கங்கள். விருது 746, பதக்கம் உள்பட 942 விருதுகள் வழங்கினார். அடுத்து தமிழ்நாட்டில் நடைபெற்ற 76வது குடியரசு தின விழா அணிவகுப்பில் சென்னையைச் சேர்ந்த முன்னணி தீயணைப்பு வீரர் கா வெற்றிவேலுக்கு வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம், ராமநாதபுரத்தைச் சேர்ந்த SA அமீர் அம்சாவுக்கு கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கம் ஆகியவற்றை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். அடுத்து தேனி மாவட்டம் ரா முருகவேலுக்கு வேளாண்மை துறையின் சி நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறன் விருது, 5 போலீசாருக்கு காந்தியடிகள் காவலர் பதக்கம் ஆகியவற்றை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார்.
அடுத்து மதுரை மாநகரம், திருப்பூர் மாநகரம், திருவள்ளூர் ஆகிய 3 காவல் நிலையங்களுக்கு சிறந்த காவல் நிலையத்துக்கான விருதுகளையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். இதுதான் இன்றைய காணொளிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்து நான் பார்க்க போகிறது கமெண்ட்ஸ் ஃப்ரம் 26-27 ஜனவரி 2025 கேட்கப்பட்ட கேள்விகள் என்னென்ன, அதுக்கு எத்தனை பேர் சரியாக விடையளிச்சிருக்காங்க. முதல் கேள்வி, தமிழ்நாட்டின் முதல் பெண் ஓட்டுநர் வசந்தகுமாரி. தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் வி.என். ஜானகி, எம்.ஜி. ராமச்சந்திரனுடைய மனைவி. அடுத்து தமிழ்நாட்டின் முதல் பெண் ஆளுநர் பாத்திமா பிவி. இதுதான் மிகச்சரியான விடை. அதே மாதிரி இன்றைய 3 கேள்வி கேட்டிருக்கிறோம். காணொலி இன்னும் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கும் நீங்கள் மறக்காமல் பதிலளிங்க. இந்த நேற்றைய காணொலியில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு மிகச்சரியாக பதிலளித்தவர்கள் ஆர். செல்லமணி. 2வது கேள்விக்கு ஜானகி ராமச்சந்திரன் சரியான விடை. அடுத்தது மதன்கிறவங்க ஃபஸ்ட்டு கேள்விக்கு தெரியலன்னு சொல்லியிருக்காங்க, வசந்தகுமாரி. மீதி 2 கேள்விக்கும் சரியான விடை அளிச்சிருக்காங்க, அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மதனுக்கும் ஆர். செல்லமணிக்கும் வாழ்த்துக்கள். 2வது கேள்விக்கு ஜானகி ராமச்சந்திரன் ஃபஸ்ட்டு சிஎம், பாத்திமா பிவின்னு சரியான விடை கொடுத்துருக்கிறாரு. மதனுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தது ஆர்டிஸ்ட் அனல் அட்வென்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதான்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மிக தவறான விடை. பட் இருந்தாலும் அவங்க கமெண்ட் பண்ணதுக்காக அவங்களுக்கு பாராட்டுக்கள். அடுத்து நந்தினி கோலம் ரெகுலராக சொல்லிட்டு இருக்கிறீங்க, அதை ஆன்சர் பண்ணிட்டு இருக்கிறீங்க, கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. முதல் கேள்வி தப்பாக சொல்லியிருக்கிறாங்க. 2வது கேள்வி 3வது கேள்வி மிகச்சரியான விடை. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆன்சர் ஒன்றுக்கும் நீங்கள் ஆன்சர் கொடுக்கறதுக்கு நீங்கள் வந்து தயாராகிட்டீங்கன்னாவே நீங்கள் வந்து அதாவது போட்டித் தேர்வுகளுக்கு நீங்கள் தயாராகிட்டு வரீங்க அப்படிங்கிறது அர்த்தம். அதனால் தொடர்ந்து நம்ம இந்த கேள்வி மட்டும் இல்லாமல் நிறைய கேள்வி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ரிலேட்டடாகவும் சரி, அதே மாதிரி கேம்ஸ் ரிலேட்டடாகவும் சரி, சப்ஜெக்ட் ரிலேட்டடாகவும் சரி, நான் வந்து தினந்தோறும் புதுசாக உங்களுக்கு வந்து கேள்விகள் கேட்குறேன். நம்ம காணொலியில் பார்க்குறவங்களுக்கு மிக பெனிஃபிட்டாக இருக்கும். அதனால் தொடர்ந்து பாருங்கள். அதாவது நேற்றைய காணொலியில் கமெண்ட் பண்ண அத்தனை பேருக்கும், அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகள். அதே மாதிரி இன்றைய காணொலியில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் ஞாபகம் வரும், அதே மாதிரி மற்றவர்களுக்கும் அது பயன்பெறும். உங்களுக்கு தெரியலனா கூகுளில் போய் சர்ச் பண்ணி நான் கேட்ட கேள்விக்கு என்னென்ன எடுத்து கூட எழுதலாம், அப்படி கூட எழுதலாம். நன்றி.